இவனா? ஏன் அவங்க கவிதை எழுதுற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இந்த கழுதை கவிதை எழுதுவான்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. கவிதையா? எங்க கவிதை சொல்லு. எங்க திடீர்னு கேட்டா இது எங்க தாத்தா அங்க செத்து கிடக்குறாருங்க. தொண்டையில துக்கத்துல தொண்டை அடைக்குதுங்க. வார்த்தை தாத்தாவை பார்த்து ஏன்பா சொல்ற? அவங்கள பார்த்து சொல்லு. அவங்க அழகா பார்த்து சொல்லு. அதானே சொல்லு. அவனுக்கு கவிதை எழுத வருமா? கிழிச்சா அவனுக்கு அட்ரஸே எழுத வராது, கவிதை வேற எழுதுவானா? சொல்லுங்க கவிஞரே, சொல்லுங்க. வாரங்களில் அவள் ஞாயிறு. ஏய், பேசாம போயிரு. இருடி தோற நின்னு கேக்கட்டும் கவிதைய. சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, சங்கு இருக்கு, மாலை இருக்கு, பாடம் இருக்கு. அடிச்சோடு. அப்ப நீங்க பொய் சொன்னீங்களா கதிர்? எனக்கு பொய் சொல்றவங்களை பிடிக்காது. பொய் சொன்னா பிடிக்காதாண்டி. உன்னை நினைத்து என்னை மறந்தேன், என்னை மறந்து உன்னை நினைத்தேன். கண்களில் கண்டேன் கடலின் அமைதி. கரையில் நின்று உன் அலைகளை உரசிக்கொண்டே உறங்குவேன். இமையின் தூரிகைகள் தூசி தட்டும் வேலை பார்க்கும் தொண்டர்களோ உன் புருவ வளைவில் பறவை பறக்கிறது. வரைந்து வைத்த இதழில் வஞ்சமில்லா இனிப்புகள் வரிக்கு வரி கொட்டி கிடக்கிறது. நுனிமூக்கின் ரத்தம் கக்கும் பக்கம் கோபத்தில் முட்கள் சுமந்த கூர்மை கூட்டங்களோ கன்னத்தில் தவழும் வண்ணத்தில் வழுக்கி விழுந்ததே என் எண்ணங்கள் பள்ளத்தில். காதின் மடலை தொட்டு பார்த்த ஒளிகள் தட்டுக்கிடாத தாளம் போட்டு இசைக்கிறது. உன் வரிசை பற்களின் சிரிப்பில் வலுவிழந்து என் சிந்தனை உன் வட்ட முகத்தில் வளைந்து விட்டேன். உன்னை நினைத்து என்னை மறந்தேன், என்னை மறந்து உன்னை நினைத்தேன். இதுக்கு மேலேயுமா அவனை லவ் பண்ணாம இருப்பா? இத பாருங்க, என் ஆசையில வேணாலும் ஒண்ணு குறைச்சுக்குங்க. ஆனா என் பேத்தி தான் ஜெயிக்கும். விதிய மதியால வெண்டிட்டான்னா என்ன பண்ணுவேன்? என் பேரனுக்கு தான் மதியே கிடையாதே. உன் பேரனாச்சே எப்படி இருக்கும்? உங்க படைப்பாச்சே. இந்த மாதிரி ஒரு கவிதைய நான் கேட்டதே இல்ல. தேங்க்ஸ் கதிர். கவிதை வேணா அவன் தான் இருக்கலாம். அந்த பேனா எந்து? நான் சொல்லல. ஏய் கதிர், I'm completely impressed. இம்ப்ரோஸ்ன்றீங்களா? அது என்னங்க? இம்ப்ரெஸ் இல்ல, இம்ப்ரெஸ்ட் சொன்னேன். அப்படின்னா அப்படின்னா நீங்க என்ன கவர்ந்துட்டீங்கன்னு சொல்றேன். கவர்ந்துட்டேன்னா? கவர்ந்துட்டீங்கன்னா அது உன் மனசுல. சொல்லுங்க சொல்லுங்க. அது அப்பா கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த ஜெட்டி போடாதவன் தொல்லை தாங்க முடியலடா.